ஒரு அழகான மலை கிராமத்தில் கண்ணன் என்ற ஆடு மேய்க்கும் சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு புல்லாங்குழல் வாசிப்பது என்றால் மிகவும் பிடிக்கும். அவனிடம் மூங்கிலால் செய்யப்பட்ட ஒரு பழைய புல்லாங்குழல் இருந்தது. அதில் அவன் வாசிக்கும் இசை காட்டிலுள்ள விலங்குகளையும் பறவைகளையும் மயக்கும் அளவுக்கு இனிமையாக இருக்கும். கண்ணனின் புல்லாங்குழல் இசைக்கு மயங்கி ஒரு வனதேவதை அவன் முன் தோன்றினாள். உன் இசைக்கும் குணத்திற்கும் பரிசாக இந்த மந்திர தங்க புல்லாங்குழலை தருகிறேன் என வனதேவதை வழங்கினாள். இந்த குழலில் நீ வாசிக்கும் இசைக்கு வாடிய செடிகளை துளிர்க்க வைக்கவும் நோய்களை குணப்படுத்தவும் சக்தி உண்டு. ஆனால் இது நல்ல இதயம் கொண்டவர்கள் வாசித்தால் மட்டுமே வேலை செய்யும் என்று கூறி மறைந்தாள். மகிழ்ச்சியுடன் திரும்பிய கண்ணன் மழையின்றி பயிர்கள் காய்ந்து கிடந்த கிராமத்தைக் கண்டான். கண்ணன் குழலிசைக்க வானில் மேகங்கள் திரண்டு மழை பொழிந்தது. காய்ந்த பயிர்கள் எல்லாம் மீண்டும் பசுமையாக மாறின. கிராம மக்கள் கண்ணனை கொண்டாடினார்கள். விஷயமறிந்த பேராசை பண்ணையார் பணக்காரனாக எண்ணி கண்ணன் தூங்கும்போது மந்திரக் குழலை திருடினார். மறுநாள் காலை பண்ணையார் தனது தோட்டத்தில் நின்று அந்த புல்லாங்குழலை வாசித்தார். பண்ணையாரின் பேராசையினால் குழலில் இசைக்கு பதில் பயங்கர சத்தம் எழுந்தது. அந்த கடும் சத்தத்தால் சினமுற்ற தேனீக்கள் பண்ணையாரை கூட்டமாக துரத்திக் கொட்டின. வலியால் துடித்த பண்ணையார் கண்ணனிடம் மன்னிப்பு கேட்டு மந்திர குழலை திருப்பிக் கொடுத்தார். கண்ணன் அவரை மன்னித்து மீண்டும் இனிமையாக புல்லாங்குழலை வாசித்து தேனீக்களை சாந்தப்படுத்தி காட்டுக்குள் அனுப்பினான். தீய எண்ணம் கொண்டவரிடம் எந்த சக்தியும் பலிக்காது. தூய மனமே உண்மையான மந்திரம்.